வணக்கம். ANTV செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரிமா சங்கத்தின் சார்பாக 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகளை பதவியேற்பு விழா. போகின்ற அவ்வளவு பூக்களும் விற்பனையாவதில்லை. விற்பனையாகின்ற அவ்வளவு பூக்களும் மாலையாக தொடுக்கப்படுவதில்லை. மாலையாக தொடுக்கப்படுகின்ற அவ்வளவு பூக்களும் கோவிலுக்கு செல்வதில்லை. கோவிலுக்கு செல்லுகின்ற அவ்வளவு பூ. தொடர்வது விரிவான செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரிமா சங்கத்தின் புதிய உறுப்பினர்களை இயக்கத்தில் இணைக்கும் விழா மற்றும் சேவை திட்ட துவக்க விழா வியாழக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் கவின் மகாலில் மதுராந்தகம் அரிமா சங்க தலைவர் முருகேசன் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிவகுமார் வரவேற்புரை ஆற்றினார். புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து மதியழகன் அவர்கள் வாழ்த்துரையாற்றினார். புதிய நிர்வாகிகள் பதவியில் அமர்த்தி டாக்டர் வரதராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். புதிய நிர்வாகிகளை பாராட்டி சதாசிவம் அவர்கள் வாழ்த்துரையாற்றினார். புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து பன்னாட்டு மாவட்ட துணைத் தலைவர் அம்சவள்ளி அவர்கள் உதய உரையாற்றினார். ஜெயக்குமார், சரவணன், ரமேஷ் மற்றும் முனுசாமி அவர்கள் வாழ்த்துரையாற்றினார். சங்க ஆலோசகர்கள் சுதாகரன், சீனிவாசன், பவித்ரா சீனிவாசன், தனபாண்டியன், பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அரிமா சங்கம் சார்பாக சிறப்பு அழைப்பாளராக அனைத்து பிரிவு துறைகளிலும் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அரிமா சங்க செயலாளர் பெஞ்சமின் அவர்கள் நன்றியுரையாற்றினார். அழைப்பில் மகிழும் பொருளாளர் டாக்டர் மேகநாதன் பதவியேற்கும் புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். மனுஷன் பொறுத்தவரை யார் சக்தினா நம்ம சக்தி இருந்தாதான் முடியும். அந்த போல உங்களுடைய துணைவார் சகோதரி அவங்க சக்தி இல்லைன்னா முடியாது. உத்தரவு வாங்காம நீங்க வந்து வரலாமா? மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது.